மீனாட்சி மட்டும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா அது அம்மாச்சிக்கு அவமானமாச்சே. அதனால அவளும் உன்னை இங்க வர வேணாம். சரிங்க பாட்டி, எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும். எதுக்கும் நாளைக்கு அந்த கரஸ்பாண்ட பார்த்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிடலாமா? இத பாரு, பள்ளிக்கூடத்துல எல்லாம் போய் பேசுறது சரிப்பட்டு வராது. சரி, உன் தங்கச்சி இங்க வர சொல்லு. அத்தை, நிஜமா தானே சொல்றீங்க? அவ வரட்டும். அம்மாச்சி, என்னது இது? தூக்கத்துல இருந்துட்டு ஏதாவது சொல்றீங்களா என்ன? அதெல்லாம் சரி வரும்னு சொல்றேன். எனக்கு என்னமோ இது சரின்னு படல அம்மாச்சி, வேணாம். யார எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, எங்களை பொறுத்த வரைக்கும், உன்னை பொறுத்த வரைக்கும் அவ உனக்கு தங்கச்சி இல்ல, யாரோ ஒருத்தி வேலைக்கு ஒத்தாசைக்கு வந்திருக்கா. அப்படிதான் இருக்கணும். இங்க வந்து கூத்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுதா? இங்கன சத்தம் போட்டு ஏதாவது ஏடா கூட பண்ணியே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிங்க பாட்டி. தேனு, நீ வேணும்னா ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிங்க அத்தை. ம். என்ன பண்றீங்க நீங்க? போற அவ கூப்பிட. ஏன் அம்மாச்சி, எதுக்கு இதெல்லாம் தேவையா? ஓசில யாரையும் வேலை பார்ப்பாங்க? வரட்டும், நீ போய் தூங்கு போ. ஐயோ, அந்த திமிர் பிடிச்சவ வராளா? வரட்டும் வரட்டும். என்னக்கா, கூப்பிட சொல்லிருப்பாங்களே? ஆமா மீனாட்சி, ஒத்துக்கிட்டாங்க. நீ சொன்ன மாதிரியே பேசினா உடனே சரின்ட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நாளைக்கு நீ வந்துடு. கவலையே படாத, வந்துடுறேன். வந்து என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிடுறேன். வரேன். சரி. அங்க போறேன், என் அக்காவோட வாழ்க்கையை சரி பண்ணிட்டு வரேன். இந்த 3 நாள் எனக்கு கிடைச்ச வரம்